தமிழகத்தில் ஒரே நாளில் 65 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உள்துறை செயலாளர் தொடங்கி பள்ளி கல்வித்துறை செயலாளர், சென்னை மாநகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் என 65 பேரை இடமாற்றம் செய்து தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் கூடுதல் உள்ளுறை ஆணையராக ஆஷிஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து துறை ஆணையராக இருந்த சண்முக சுந்தரம் கைத்தறித்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பாடநூல் கழக மேலாண் இயக்குனர் கஜலட்சுமி மீன்வளத்துறை இயக்குநராகவும், தமிழ்நாடு பாடநூல் கழக இயக்குநராக வேளாண் துறை சிறப்பு செயலர் சங்கரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரி மோகன் உணவுப் பொருள் வழங்கல் ஆணையராகவும், பெரம்பலூர் ஆட்சியர் கற்பகம் CMDA தலைமை செயல் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று கடலூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்துறை அதிகாரிகள் கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர். உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய்த்துறை செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையராக இருந்த ஜெயகாந்தன் ஜவுளித்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையராக கார்த்திகா நியமிக்கப்பட்டுள்ளார். முக்கிய பதவிகளை வகித்த இருவரும் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.